Hi, it's my tech friend and welcome to TechFair Tablet. And today we are going to develop an Android application to automate our home appliances. So நம்ம வீட்டில் இருக்கிற ஃபேன் லைட் என்ன அப்ளைன்ஸ் எடுத்தாலும் சரி with the help of your Android application and by using your Bluetooth we are going to automate, we are going to on off your appliances. ஸோ இந்த கான்செப்டில் நம்ம லாஸ்ட் டுட்டோரியல் டெவலப் பண்ண நம்ம வாட்டர்ஃபால் ஃபவுண்டெயினை with the help of your Android application you are going to on the pump and you are going to off the pump. That's the thing you are going to have in this tutorial. And the tutorial ஃபுல்லாமே உங்கள் தமிழில் ப்ளஸ் உங்கள் சப்டைட்டில்ஸ்லாம் இங்கிலீஷில் இருக்கும். So anyone can make use of this tutorial and let's send it to our concept. இந்த ஃபவுண்டனோட பம்பில் தான் Arduino கனெக்ட் பண்ணி through your mobile application you are going to automate your fountain. அப்போ உங்கள் மொபைல் அப்ளிகேஷனில் நீங்கள் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபவுண்டன் ஆன் ஆயிரும். இன்னொரு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆயிரும். தட்ஸ் திங் யூ ஆர் கோயிங் டு ஹேவ் இன் திஸ் டுட்டோரியல். இந்த இம்ப்ளிமெண்டேஷனில் நம்ம ஸ்டெப் 1ல் நம்ம Arduino கோட் எப்படி கேரி பண்ணுறது பார்க்க போகிறீங்க. அண்ட் தென் ஸ்டெப் 2ல் நம்மளோட ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் எப்படி டெவலப் பண்ணுறது வித் ஹெல்ப் ஆஃப் MIT ஆப் இன்வெர்ட்டர்னு பார்க்க போகிறீங்க. அண்ட் தென் ஸ்டெப் 3ல் எப்படி நம்ம கனெக்ஷன் கேரி பண்ணி நம்ம கோடிங் எப்படி அப்லோட் பண்ணாலும் பார்க்க போகிறீங்க. அண்ட் தென் ஸ்டெப் 4ல் வி ஆர் கோயிங் டு டெஸ்ட் நம்ம ஆப் யூஸ் பண்ணி நம்மளோட ரிலே வந்து ஆன் ஆகுது ஆஃப் ஆகுதாங்கிறது டெஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் ஸ்டெப் 5ல் நம்ம சர்க்யூட்டை நம்மளோட ஃபவுண்டைன் பம்பில் கனெக்ட் பண்ணி ஸோ இந்த ஃபவுண்டைன் எனக்கு வந்து த்ரூ ஒரு மொபைல் அப்ளிகேஷன் எனக்கு ஆட்டோமேட் பண்ணுதான்னு செக் பண்ணி பார்க்குறோம். தட்ஸ் தி திங் யூ ஆர் கோயிங் டு have in this tutorial. Here we can open our Arduino IDE and this is a code to on off our waterfall fountain. So இங்கே first character ஒரு stateன்னு ஒரு character இங்கே place பண்ணியிருக்கோம். and then setupல 13ங்கிற Arduino pin நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 13ல தான் நம்ம வந்து நம்மளோட வாட்டர்ஃபால் ஃபவுண்டனோட அந்த பைப் அந்த பம்பை நம்ம இல்லை அட்டாச் பண்ண போகிறோம். அது வந்து 13ங்கிற பின்ல நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். and then இங்கே சீரியல் பிகின் பண்ணிவிட்டு எனக்கு வந்து எப்போ உங்கள் அப்ளிகேஷன்லேருந்து என்ன அப்ளிகேஷன் 2 பட்டன் நான் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து உங்கள் மோட்டரை ஆன் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து உங்கள் மோட்டரை ஆஃப் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ எனக்கு எப்போ நீங்கள் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்களோ உங்களோட ப்ளூடூத் வழியாக உங்களோட கேரக்டர் இங்கே பாஸ் ஆகும். அப்போ அந்த கேரக்டர் என்ன ரிசீவ் ஆகுது அப்படிங்கிறது பிடி பண்ணுறதுக்காக இங்கே ரீட் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ எப்போயா எனக்கு வந்து கேரக்டர் ரிசீவ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கண்டிஷன் இங்கே ட்ரூ ஆகும். தட் மீன்ஸ் கிரேட்டர் தென் 0 உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஸோ எப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எந்த கேரக்டர் வந்துச்சு அப்படிங்கிற ரீட் பண்ணுறதுக்கு சீரியல் டாட் ரீடு எனக்கு என்ன கேரக்டர் ரிசீவ் ஆச்சுங்கிறத ரீட் பண்ணி என்னோட ஸ்டேட்டுங்கிற இந்த வேரியபிளை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேட்டுங்கிறத இந்த கேரக்டர் நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்டில் உங்களுக்கு என்ன கேரக்டர் இங்கே ஸ்டோர் ஆயிருக்கும் அந்த கேரக்டர் இங்கே நான் கண்டிஷனில் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ எப்போ எனக்கு வந்து ஆன் பட்டன் இங்கே ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அப்போ என்னங்கிற கேரக்டர் எனக்கு ரிசீவ் ஆகும். அப்போ எனக்கு என்னங்கிற கேரக்டர் ரிசீவ் ஆச்சு அப்படின்னா என் 13 நான் ஹை பண்ணுறேன். தட் மீன்ஸ் உங்கள் மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆக போகுது. ஒருவேளை எனக்கு வந்து ஆஃப்ங்கிற பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எஃப்ங்கிற லெட்டர் இங்கே ரிசீவ் ஆகும். அப்போ எஃப் எனக்கு ரீச் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மோட்டர் எனக்கு இங்கே லோ ஆயிரும். தட் மீன்ஸ் எங்கே ஆஃப் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் அக்கார்டிங் அபவுட் யுவர் Arduino. அண்ட் நவ் வி கேன் கிரியேட் அவர் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன். ஸோ உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி கோ ஃபார் கூகுள். தேர் யூ கேன் ஹேவ் டு டைப் ஆப் இன்வென்டர். இந்த ஆப் இன்வென்டர் எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிற ஃபுல் டுட்டோரியலும் ஆல்ரெடி நம்ம சேனலில் இன்டிமேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ஃபுல் பிளேலிஸ்ட்டையுமே உங்களோட card and description இருக்கும். You can make use of it. And now we are going to create application to automate your waterfall fountain. So உங்க ஆப் இன்வென்டர் கொடுத்து உங்க ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கும் MIT ஆப் இன்வென்டர், அதை கிளிக் பண்ணுங்க. இதில் போய் கிரியேட் ஆப்ஸ் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா you have to login with your Gmail account. ஸோ இப்போ நான் Gmail அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணுறேன். ஸோ these are the already created projects. நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண எல்லா ப்ராஜெக்டும் இங்கே வியூ ஆகும். இப்போ நம்ம ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் தட் go with my project. அதில் ஸ்டார்ட் நியூ ப்ராஜெக்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு என்ன நேம் வைக்க போறீங்க கேட்கும் உங்களுக்கு. நான் ஐம் கோயிங் டு நேம் அஸ் அ வாட்டர் ஃபவுண்டைன். கோ வித் ஓகே.
அண்ட் திஸ் இஸ் யுவர் ஹோம் பேஜ். ஸோ இதில் தான் நம்ம அப்ளிகேஷன் டிசைனிங்லாம் கேரி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்க்ரீன் ஒன்று இருக்கும், அதோட நேம் நான் மாற்றிக்கிறேன். உங்களோட ப்ராப்பர்ட்டிஸில் வந்தீங்க அப்படின்னா இதில் டைட்டில் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஒன்று இருக்கும். ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இங்கே நான் வாட்டர் ஃபால் ஃபவுண்டைன் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்க்ரீன் இங்கே வாட்டர் ஃபால் ஃபவுண்டைன் இங்கே சேஞ்ச் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட் திங், என் அப்ளிகேஷனுக்கு ஒரு ஐக்கான் செட் பண்ண போகிறோம். தட் மீன்ஸ் நீங்கள் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறப்ப உங்கள் மொபைலில் என்ன ஐக்கான் எனக்கு வியூ ஆகணும் அந்த ஆப்புக்குங்கிறது. ஸோ நீங்கள் எதுவுமே நீங்கள் செட் பண்ணல அப்படின்னா பை டிஃபால்ட்டாக எம்ஐடி ஆப்ன்ற இந்த ஐக்கான் தான் உங்களுக்கு கேரி ஆகும். இந்த ஒரு ஹனி பீமாக இருக்கும், இந்த ஐக்கான் தான் உங்களுக்கு செட் ஆகும். நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணி இங்கே உங்களுக்கு ஐக்கான் இருக்கும். ஸோ இந்த ஐக்கானில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா உங்களுக்கு என்ன ஐக்கான் வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாட்டர் ஐக்கானுங்கிற இந்த இமேஜ் தான் நம்ம அப்ளிகேஷனுக்கு நம்ம ஐக்கானை செட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு அப்லோட் ஃபைல் கேட்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபைலை இங்கே அப்லோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ண உங்கள் ஃபைலை. அண்ட் இதில் போயிட்டு சூஸ் ஃபைல். அண்ட் இங்கே இந்த வாட்டர் ஐக்கானுங்கிறது தான் நம்ம இங்கே டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை செட் பண்ணிக்கலாம். இங்கே கொடுத்து ஓகே, ஓப்பன், ஓகே. இப்போ உங்கள் ஐக்கான் இங்கே செட் ஆயிரும், வாட்டர் ஐக்கான். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறப்ப இந்த ஐக்கான் உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ நம்ம லேட்டராக நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு அலைன் ஹரிஜாண்டல் இருக்கும், அந்த அலைன் ஹரிஜாண்டலில் கிளிக் பண்ணிவிட்டு சென்டராக கொடுத்துக்கோங்க. அண்ட் நவ் ஐ எம் கோயிங் டு ஹாவ் சம் டைட்டில். ஸோ உங்கள் லேபிள் இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபாண்ட் சைஸு நான் 18 ப்ளேஸ் பண்ணுறேன். அண்ட் தென் ஃபாண்ட் போல்டு. உங்கள் வித்தை மட்டும் நான் வந்து ஃபுல் பேரண்ட் வச்சுக்கிறேன். ஸோ உங்கள் ஃபுல் ஸ்பேஸ் உங்கள் ஆக்குபை பண்ணிக்கிறோம். அண்ட் தென் டெக்ஸ்ட் வாட்டர்ஃபால் ஃபவுண்டேஷன் ஆட்டோமேஷன் கேரி பண்ணுறேன். அண்ட் தென் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டில் போயிட்டு சென்டர் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் யுவர் டெக்ஸ்ட் கலர். ஸோ இப்போ உங்கள் டைட்டில்லாம் இங்கே ப்ளேஸ் பண்ணியாச்சு. செகண்ட் திங் என்ன கேரி பண்ண போகிறோம் அப்படின்னா கீழே ஒரு லிஸ்ட் பிக்கர் எடுத்து வைக்க போகிறோம். உங்கள் அட்ரினோ போர்டை நம்ம இதில் லிங்க் பண்ணுறதுக்கு நம்ம ப்ளூடூத் டிவைஸை நம்ம இங்கே பேர் பண்ணணும். ஸோ அப்போ என்னென்ன ப்ளூடூத் டிவைஸ்லாம் இருக்குன்னு எடுத்துக்கொண்டதுக்காக we are going to have a லிஸ்ட் பிக்கர். ஸோ இந்த லிஸ்ட் பிக்கரை கிளிக் பண்ணிவிட்டு இதை இங்கே ட்ராக் பண்ணி இங்கே ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லிஸ்ட் பிக்கர் இங்கே ப்ளேஸ் ஆயிரும். இந்த லிஸ்ட் பிக்கரை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட டெக்ஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு என்ன சேஞ்சுமோ செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செலக்ட் டிவைஸ்னு வைக்க போகிறேன். அண்ட் தென் இதோட பேக்ரவுண்ட் கலர் ஃபாண்ட்டு என்ன கேரி பண்ணணுமோ நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே லிஸ்ட் பிக்கப் கேரி பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் எப்போ நீங்கள் பேர் பண்ணுறீங்களோ பேர் ஆயிடுச்சுங்கிற இன்டிமேஷன் உங்களுக்கு தெரியணும். அதுக்காக கீழே ஒரு லேபிளை ப்ளேஸ் பண்ண போகிறோம். லேபிளில் இப்போ நம்ம இதில் கேரி பண்ணுற நேம் ஸ்டேட்டஸ். ஸோ எப்போ பேர் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக கனெக்டட்னு எனக்கு வரணும். ஸோ அதனால் இப்போ நான் டிஃபால்ட்டாக இங்கே ஸ்டேட்டஸ்னு கேரி பண்ணுறோம். அண்ட் இதோட கலர் வந்து ரெட்டு. ஸோ எனக்கு எப்போ எனக்கு பேர் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கனெக்டட்னு மாறி இங்கே இந்த ஸ்டேட்டஸுங்கிற இந்த ஃபாண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு க்ரீனாக மாறிடும் உங்களுக்கு. தட் மீன்ஸ் உங்களோட டிவைஸ் இப்போ பேர் ஆயிடுச்சுன்னு இன்டிமேட் பண்ணுறதுக்காக we are going to have a label. And next we are going to have 2 buttons. So button 1 and then button 2. So button 1 வந்து உங்களோட டிவைஸ் ஆன் பண்ணுறதுக்காக, அண்ட் தென் பட்டன் 2 அப்படிங்கிறது உங்கள் டிவைஸ் ஆஃப் பண்ணுறதுக்காக. ஸோ உங்கள் டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. அண்ட் தென் உங்கள் ஹைட்டில் போயிட்டு உங்கள் பிக்சல், ஸோ நான் இங்கே 90 கொடுக்குறேன். அண்ட் சேம் திங் உங்களோட வித்து, ஸோ அதே நான் இங்கே பிக்சலில் போயிட்டு 90 கொடுக்குறேன். சேம் திங் கீழேயும் இருக்க பட்டன்லேயும் உங்கள் ஹைட் வந்து 90 அண்ட் தென் உங்கள் வித்து 90 ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்கள் டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நான் அந்த ரெண்டுக்கு நான் ஒரு பட்டன் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பட்டன் வந்து உங்கள் ஆன் பட்டனுக்காக ஐ எம் கோயிங் டு ஹாவ் அ க்ரீன் பட்டன். ஸோ உங்கள் அப்லோட் ஃபைலில் போயிட்டு உங்களுக்கு என்னென்ன இமேஜ் வேணுமோ அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆன் ஆஃப் இந்த 2 பட்டன் தான் நம்ம கேரி பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராப்பர்ட்டிஸில் இமேஜில் போயிட்டு உங்கள் ஐக்கான் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆன் குறியது அண்ட் செகண்ட் வந்து ஆஃப் குறியது. ஸோ அப்போ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டிவைஸ் ஆன் ஆகும். இந்த பட்டன் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டிவைஸ் ஆஃப் ஆயிடும். ஸோ அதுக்காக 2 பட்டன் இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக என்னோட ப்ளூடூத்லாம் பேர் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு ஹாவ் எ ப்ளூடூத் டூல். ஸோ அதுக்கு இங்கே கனெக்டிவிட்டின்னு வாங்க. உங்கள் டேப் உங்களோட டூல்ஸில் வந்தீங்க அப்படின்னா கனெக்டிவிட்டின்னு ஒரு டேப் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு இதில் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதில் ப்ளூடூத் கிளைண்ட்னு இருக்கும். இந்த ப்ளூடூத் கிளைண்ட்டுங்கிற டூல் எடுத்து உங்களோட டிசைனில் இங்கே ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸோ ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளேஸ் பண்ண உடனே உங்களோட டிசைன் வியூவில் அது தெரியாது உங்களுக்கு. உங்களோட
டிசைன் வியூ கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே உங்களோட டூல் இங்கே பிளேஸ் ஆயிருக்கும். அண்ட் திஸ் இஸ் அபவுட் அ டிசைன். ஸோ இப்போ டிசைன்லாம் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. இப்போ நம்மளோட பிளாக் என்ட்ரு ஆயிடலாம். ஸோ உங்களோட ரைட் ஹேண்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் இப்போ என்ன கேரி பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களோட லிஸ்ட் பிக்கர். ஸோ உங்கள் லிஸ்ட் பிக்கரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது 2 கான்செப்ட் இருக்கும். ஒன்று வந்து ஆஃப்டர் பிக்கிங், இன்னொன்று பிஃபோர் பிக்கிங். ஸோ இன்னைக்கு வந்து ரெண்டுமே எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து ஆஃப்டர் பிக்கிங், இன்னொன்று வந்து பிஃபோர் பிக்கிங். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு என்னன்னா பிக் பண்ணுறதுக்கு முன்னாடி, தட் மீன்ஸ் நீங்கள் எப்போ நீங்கள் லிஸ்ட் பிக்கரை கிளிக் பண்ணுறீங்களோ, கிளிக் பண்ணால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக டிவைஸ் வரணும். அந்த டிவைஸுங்கிறது பிஃபோர் பிக்கிங். நீங்கள் அதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நடக்கணுங்கிறது பிஃபோர் பிக்கிங். எந்த டிவைஸ் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ கிளிக் பண்ண எனக்கு என்ன செய்யணும், ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகணும். அதுக்காக ஆஃப்டர் பிக்கிங். ஸோ இப்போ 2 இது நம்ம கேரி பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பிஃபோர் பிக்கிங்ல எனக்கு என்னென்ன ப்ளூடூத் டிவைஸ்லாம் இருக்குங்கிறது நான் லிஸ்ட் பிக்கரில் நான் வியூ பண்ணி காமிக்கணும். ஸோ அதுக்காக பிஃபோர் பிக்கிங்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்கள் லிஸ்ட் பிக்கரை கிளிக் பண்ணிட்டு அதில் செட் லிஸ்ட் பிக்கர் எலமெண்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதை எடுத்துட்டு இங்கே எலமெண்ட்ஸாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ எலமெண்ட்ஸ் இப்போ இதை எடுத்து உங்களோட பிஃபோர் பிக்கிங்குள்ள பிளேஸ் பண்ணிட்டு இதில் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்கள் ப்ளூடூத் கிளைண்ட்ல எனக்கு வந்து என்னென்ன அட்ரஸ்லாம் எனக்கு இப்போ லிஸ்ட் அவுட் ஆகுதோ, தட் மீன்ஸ் என்னென்ன டிவைஸ்லாம் இருக்குதோ அதெல்லாம் லிஸ்ட் அவுட் ஆகும் உங்களுக்கு. ஸோ உங்கள் ப்ளூடூத் கிளைண்ட்ல போயிட்டு அதில் ப்ளூடூத் கிளைண்ட் 1 அட்ரஸ் அண்ட் நேம்ஸ் இருக்கும். இதை எடுத்து இதில் அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எப்போ நீங்கள் லிஸ்ட் பிக்கரை கிளிக் பண்ணுறீங்களோ என்னென்ன டிவைஸ்லாம் இருக்குது எல்லாமே அது லிஸ்ட் அவுட் ஆயிரும் உங்களுக்கு. அண்ட் தென் இப்போ ஆஃப்டர் பிக்கிங், தட் மீன்ஸ் எப்போ நீங்கள் அந்த டிவைஸை கிளிக் பண்ணுறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக பேரிங் நடக்கணும். ஸோ அதுக்காக ஆஃப்டர் பிக்கிங். இந்த ஆஃப்டர் பிக்கிங்கில் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்கள் லிஸ்ட் பிக்கர் 1ல கிளிக் பண்ணிட்டு அதில் செலக்ஷன் ஒரு கான்செப்ட் இருக்கும். செலக்ஷன். ஸோ இதை எடுத்து இதில் அட்டாச் பண்ணிக்கோங்க செலக்ஷனை. நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு உங்கள் ப்ளூடூத்தில் எனக்கு கால் பண்ணி எந்த அட்ரஸ் நீங்கள் கிளிக் பண்ணீங்களோ அந்த அட்ரஸ் உங்களுக்கு பேர் ஆகணும். தட் மீன்ஸ் அந்த அட்ரஸ் உங்களுக்கு செலக்ட் ஆகணும். ஸோ அதுக்கு உங்கள் ப்ளூடூத் கிளைண்ட்டில் போயிட்டு இதில் உங்களுக்கு கனெக்டிங் கான்செப்ட் இருக்கும். கனெக்ட். இந்த கனெக்ட் எடுத்து இதில் அட்டாச் பண்ணிட்டு நீங்கள் எதை நீங்கள் பிக் பண்ணீங்களோ அந்த பிக் பண்ண டிவைஸ் என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ளூடூத் பேர் ஆயிரும். தட் மீன்ஸ் கனெக்ட் ஆயிடணும். ஸோ அதுக்காக உங்கள் லிஸ்ட் பிக் 1ல் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணீங்களோ அந்த செலக்ஷன் எடுத்துக்கோங்க. செலக்ஷன். அப்போ உங்களுக்கு பிஃபோர் பிக்கிங்க நீங்கள் எந்த டிவைஸை கிளிக் பண்ணுறீங்களோ அது செலக்ட் ஆயிரும். அந்த செலக்டர் தான் லிஸ்ட் 1 செலக்ட்ல இருக்கும். அப்போ அந்த செலக்ட் பண்ண டிவைஸ் என்ன செய்யும் அப்படின்னா ஆஃப்டர் பிக் பண்ணதுக்கு அடுத்து உங்கள் ப்ளூடூத் ரெண்டுமே பேர் பண்ணிடும். ஸோ பேர் பண்ணிடுச்சு அப்படின்னா இப்போ என்ன செய்யலாம், நீங்கள் உங்கள் மொபைல்ல இருந்து உங்கள் அட்ரினோ போர்டை நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். அண்ட் எனக்கு வந்து இப்போ கனெக்ட் ஆயிடுச்சுங்கிறது எனக்கு காமிக்கிறதுக்காக நம்ம டிசைனில் ஒரு லேபிள் பிளேஸ் பண்ணியிருந்தோம். இதுதான் அந்த லேபிள் ஸ்டேட்டஸ்ங்கிறது. தட் மீன்ஸ் லேபிள் 2. ஸோ இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் லேபிள் 2வை கிளிக் பண்ணிவிட்டு இதோட டெக்ஸ்ட் எடுத்துக்கோங்க. இதை எடுத்து இங்கே பிளேஸ் பண்ணிவிட்டு இதில் உங்கள் பில்டின்ல டெக்ஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா அதில் எம்டின்னு ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த எம்டி இங்கே பிளேஸ் பண்ணிவிட்டு எனக்கு அங்கே டிஃபால்ட் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குது. அது போல் இப்போ என்ன மாற்றணும் அப்படிங்கிறத நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் கனெக்டர்னு மாற்றுறேன். ஸோ அப்போ எப்போ உங்களுக்கு கனெக்ட் ஆகுதோ கனெக்ட் ஆனோடனே உங்கள் லேபிள் இங்கே கனெக்டர்னு சேஞ்ச் ஆயிரும். அட் த சேம் டைம் அங்கே ரெட் கலர் இருக்குது. அந்த ரெட் கலர் என்ன செய்ய போகிறேன்னா இப்போ நான் வந்து அவங்க க்ரீன் கலரை மாற்ற போகிறேன். அந்த ஸ்டேட்டஸுங்கிற கலரை அது கனெக்டர் மாறிச்சு. இப்போ உங்களுக்கு வந்து க்ரீன் கலரை மாற்ற போகிறோம். ஸோ உங்கள் லேபிள் 2வை கிளிக் பண்ணிவிட்டு செட் லேபிள் 2 எடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு டெக்ஸ்ட் கலரை சேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் கலர் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் பில்டின் ஆப்ஷனில் கலர்ஸ்ன்னு இருக்கும். எனக்கு வந்து கிரீன் கலரை மாற்றணும். ஸோ கிரீன் எடுத்து இதில் அட்டாச் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ உங்களோட ப்ளூடூத் ஃபுல்லாக கனெக்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு. இப்போ நான் ஒரு ஃபர்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறப்ப எனக்கு வந்து டிவைஸ் ஆன் ஆகணும். செகண்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறப்ப எனக்கு டிவைஸ் ஆஃப் ஆகணும். நம்மளோட அட்ரினோ கோடில் ஆன் பண்ணுறதுக்கு வந்து என்னங்கிற லெட்டரும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு எஃப்ங்கிற லெட்டர் நம்ம பேஸ் பண்ணியிருந்தோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறப்ப என்னங்கிற கேரக்டர் பாஸ் ஆகணும். இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறப்ப எஃப்ங்கிற லெட்டர் எனக்கு பாஸ் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன கேரி பண்ண போகிறோம் அப்படின்னா உங்கள் பிளாக்ல போயிட்டு ஸோ எனக்கு பட்டன் 1 கிளிக் ஈவெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த ஈவெண்ட் எடுத்துட்டு இதில் உங்கள் ப்ளூடூத்தை கால் பண்ணுங்க. கால் பண்ணி அதில் சென்ட் டெக்ஸ்ட்டுங்கிற கான்செப்ட் இருக்கும். ஸோ இதை எடுத்து இதில் அட்டாச் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணுறப்ப எனக்கு என்ன டெக்ஸ்ட் எனக்கு சென்ட் ஆகணும் அப்படின்னா உங்கள் டெக்ஸ்ட்டில் போயிட்டு எம்டி லிஸ்ட் எடுத்துக்கோங்க. இதை எடுத்து இங்கே அட்டாச் பண்ணிட்டு அப்போ எனக்கு பட்டன் 1 கிளிக் பண்ணோடனே எனக்கு இதுலேருந்து எனக்கு வந்து என்னங்கிற லெட்டர் எனக்கு பாஸ் ஆகணும். சேம் திங் இந்த இதை அப்படியே காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணீங்கன்னா இன்னொரு பட்டன் 1 பிளேஸ் ஆகும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்கன்னா பட்டன் 2 மாற்றிக்கோங்க. ஸோ இப்போ நான் பட்டன் 2 சேஞ்ச் பண்ணுறேன். இதில்
எனக்கு பட்டன் 2 ப்ரெஸ் பண்ணுறப்ப எனக்கு எஃப்ங்கிற லெட்டர் எனக்கு பாஸ் ஆகணும். ஸோ எனக்கு கேப்ஸ் இதெல்லாம் கரெக்டாக கேரி பண்ணிக்கோங்க. அங்கே கேப்ஸ்னால் இங்கேயும் நீங்கள் கேப்ஸே கொடுத்துக்கோங்க. ஸோ அண்ட் இதான் பட்டன் 1 அண்ட் பட்டன் 2க்கு. அண்ட் திஸ் இஸ் யுவர் பிளாக். இப்போ நம்ம ஏபிகே இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ணிடலாம். ஸோ உங்களோட ஆப்ஷன் மேலே வந்தீங்க அப்படின்னா மெனுவில் பில்ட்இன் ஆப்ஷன் இருக்கும். இல்லை நீங்கள் ஸ்கேன் கியூஆர் கோடும் கொடுக்கலாம், இல்லை சேவ் ஏபிகே டு மை கம்ப்யூட்டரும் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம போகிறது வந்து ஸ்கேன் கியூஆர் கோடும் கொடுக்குறோம். அண்ட் இதான் உங்களோட எம்ஐடி கம்பெனியன். இல்லை ஸ்கேன் கியூஆர் கோடு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் கோட் ஸ்கேன் பண்ண கேட்கும். ஸோ உங்கள் கோடை இங்கே ஸ்கேன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆப் இதில் டவுன்லோட் பண்ணி யூ கேன் இன்ஸ்டால் யுவர் அப்ளிகேஷன். இங்கே உங்கள் வாட்டர் ஃபவுண்டேஷன் ஏபிகேன்னு கேட்கும். நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஏபிகே டவுன்லோட் ஆயிரும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் சேவ் டு மை கம்ப்யூட்டர் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஏபிகே உங்கள் கம்ப்யூட்டரில் டவுன்லோட் ஆயிரும். தட் மீன்ஸ் உங்கள் டவுன்லோட் உங்களுக்கு ஏபிகே டவுன்லோட் ஆயிரும். அதை உங்கள் மொபைல் நீங்கள் காப்பி பண்ணி கூட யூ கேன் இன்ஸ்டால் யுவர் அப்ளிகேஷன். அண்ட் தீஸ் ஆர் த கம்பனன்ட்ஸ் we are going to have in this tutorial. அண்ட் ஃபர்ஸ்ட் திங் Arduino. இந்த Arduino நம்ம கோடிங் அப்லோட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த கோடிங் அப்லோட் பண்ணுறதுக்காக we took this USB. இந்த USB தான் நம்ம வந்து சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணி we are going to upload our coding towards our Arduino. அண்ட் தென் உங்கள் ப்ளூடூத். இந்த ப்ளூடூத்தில் எனக்கு வந்து உங்கள் Arduino போல் கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் 4 மேல் டு ஃபீமேல் ஜம்பர் எடுத்திருக்கேன். அண்ட் தென் ரிலே. இது 9 வோல்டேஜ் ரிலே. இந்த ரிலேயில் தான் நம்மளோட ஃபவுண்டனோட பம்பை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ எனக்கு வந்து இங்கே நான் உங்கள் ஆப்லேருந்து நான் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ரிலே ட்ரிகர் ஆகி இந்த பம்பை ஆஃப் பண்ணுமா ஆன் பண்ணுமாங்கிறத கேரி பண்ணுறதுக்கு இந்த ரிலே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரிலேயை நம்ம Arduino போல கனெக்ட் பண்ணுறதுக்காக நான் 3 மேல் டு ஃபீமேல் இங்கே எடுத்திருக்கேன். அண்ட் இது 9 வோல்டேஜ் பேட்டரி வித் கனெக்டரோட இங்கே கேரி பண்ணியிருக்கோம். அந்த ஸ்விட்ச் உங்களுக்கு இதை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம Arduino போல கனெக்ட் பண்ணி இந்த Arduino பவர் சப்ளைக்காக அந்த 9 வோல்டேஜ் பேட்டரி எடுத்திருக்கோம். அண்ட் தீஸ் ஆர் த காம்போனன்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம கனெக்டிவிட்டியை பார்த்துடலாம். ஸோ உங்கள் ப்ளூடூத் சென்சாரில் மொத்தம் உங்களுக்கு 6 பின் இருக்கும். இல்லை ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஸ்டேட் அண்ட் இஎன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. அது RX, TX, கிரவுண்ட், VCC இந்த 4 தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம Arduino போர்டில் இங்கே 0-1 அப்படின்னு 2 பின் இருக்கும் உங்களுக்கு. இந்த 0-1 அப்படிங்கிறது தான் RX, TX. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே இருக்க RX எடுத்து இங்கே TXலையும், இங்கே இருக்க TX எடுத்து இங்கே RXலையும் ரிவர்ஸில் உங்களுக்கு கனெக்ட் பண்ணணும். அண்ட் தேர்ட் எனக்கு என்ன அப்படின்னா உங்கள் கிரவுண்டு, இங்கே இருக்க கிரவுண்டு இங்கே கனெக்ட் பண்ணிடுவீங்க. அண்ட் ஃபோர்த் திங் உங்கள் VCC, உங்கள் ப்ளூடூத் செல்ஸில் இருக்கிற அந்த VCC எடுத்து நம்ம Arduino போர்டில் இருக்கிற 3.3 வோல்டேஜில் கனெக்ட் பண்ணிடுவீங்க. கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ளூடூத்தோ உங்களோட Arduino இங்கே கனெக்ட் ஆயிரும். ஸோ இங்கே நம்ம ப்ளூடூத் சென்சாரை உங்கள் Arduino கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் செகண்ட் திங் இப்போ ரிலே கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ரிலேயில் உங்களுக்கு 3 பின் இருக்கும் உங்களுக்கு. ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட் ஒன் இன்னு அண்ட் தென் VCC கிரவுண்டு. ஸோ VCC எடுத்து நம்ம Arduino போர்டில் இருக்கிற 5 வோல்டேஜை கொடுத்துருவீங்க. கிரவுண்டில் கொடுத்துருவீங்க. இங்கே இன்னுன்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த இன் அப்படிங்கிறது நீங்கள் கோடிங்கில் என்ன கொடுத்தீங்களோ அதை இன்டிபேட் பண்ணணும். ஸோ நம்ம கோடிங்கில் 13 கொடுத்துருப்போம். நம்ம எல்இடிக்கு வந்து 13 கொடுத்துருந்தோம். இந்த இன் எடுத்து நம்ம Arduino போர்டில் இருக்கிற 13 கொடுத்துடணும். இதான் உங்கள் ரிலேயை உங்கள் Arduino போர்டில் கனெக்ட் பண்ணுற கான்செப்ட். ஸோ எங்கே உங்கள் ரிலே உங்கள் Arduino போல் கனெக்ட் பண்ணியாச்சு. திஸ் இஸ் அபவுட் யுவர் கனெக்டிவிட்டி. இப்போ அந்த ரிலேயில் நம்மளோட பம்பை இங்கே அட்டாச் பண்ணிடலாம். ஸோ இந்த பம்பில் நம்ம ஒரு வயர் வந்து டேட்டா ப்ளக் பாயிண்டில் கரெக்டாக இருக்குது. இன்னொரு வயரை மட்டும் இங்கே கட் பண்ணிட்டோம். ஸோ இந்த கட் பண்ண இந்த வயர் எடுத்து இந்த ஒரு கனெக்ஷன் எடுத்து நம்ம ரிலேயில் இருக்கிற ஃபஸ்ட் ஒன் உங்கள் NCலையும் அண்ட் செகண்ட் இந்த வயர் எடுத்து உங்கள் காமன் 2ஆலையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ரிலேயில் நம்ம பம்பை கனெக்ட் பண்ணிடலாம். அண்ட் இங்கே உங்கள் ரிலே இதில் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது நம்ம ப்ளக் பாயிண்ட் நம்ம கனெக்ட் பண்ணாமல் ஜஸ்ட் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் உங்கள் ரிலே எனக்கு கரெக்டாக உங்கள் ஆப் மூலமாக எனக்கு ஆன் ஆகுது இல்லையான்னு. பிகாஸ் இது வந்து உங்களுக்கு வந்து சப்அன்சூப் பம்ப்னால நீங்கள் வாட்டரில் ப்ளேஸ் பண்ணாமல் நீங்கள் ரன் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம பம்பை நம்ம டேரெக்டாக கனெக்ட் பண்ணாமல் நம்ம ரிலேயை மட்டும் செக் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் தென் நம்ம ரியல் டைமில் நம்ம இதை கேரி பண்ணிடலாம். பட் இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண நம்ம வாட்டர் ஃபவுண்டனுக்காக கேரி பண்ணுறக்கா நான் பம்பு கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் எந்த அப்ளையன்ஸ் லைட்டு ஃபேன் எந்த அப்ளையன்ஸ் வேணாலும் இதில் கனெக்ட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக த்ரூ யுவர் ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷன் யூ கேன் ஆட்டோமேட் யுவர் ஹோம் அப்ளையன்சஸ். ஸோ இங்கே உங்கள் 9 வோல்டேஜ் பவர் சப்ளையை உங்கள் Arduinoல கொடுத்துடலாம். ஸோ இதுதான் நம்ம கிரியேட் பண்ண வாட்டர் ஃபவுண்டேஷனுங்கிற ஆப்பு. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆப் இங்கே ஓப்பன் ஆகும். இதில் செலக்ட் டிவைஸ் அப்படிங்கிறது உங்கள் லிஸ்ட் பிக்கர். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ப்ளூடூத் டிவைஸ் இருக்குன்னு வியூ ஆகும். இந்த HC05 அப்படிங்கிறது தான் அந்த Arduino போல் நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய டிவைஸோட நேம் உங்களுக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணுற ஆட்டோமேட்டிக்காக 2 உங்களுக்கு பேர் ஆயிரும். ஸோ இங்கே உங்களுக்கு பேர் ஆனோடனே கீழே உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இங்கே கனெக்டட் மாறிடுச்சு. உங்களுக்கு நம்ம ஆப்பில் தான் கேரி பண்ணியிருந்தோம். அது மாதிரி உங்களுக்கு ரெட் கலருங்கிறது க்ரீன் கலராக மாறிடுச்சு.
இப்போ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா ஸோ இந்த பட்டனில் உங்களுக்கு என்னங்கிற கேரக்டர் உங்களுக்கு பாஸ் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ரிலே இங்கே ஆன் ஆகும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து எனக்கு எஃப்னு லெட்டர்னு பாஸ் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே உங்களுக்கு ஆஃப் ஆயிரும். ஸோ இதான் இங்கே கான்செப்ட். இப்போ கேரி பண்ணிடலாம். ஸோ இங்கே உங்களுக்கு இது ஆப்ரேட் ஆகுது. ஸோ இது ஆன் அண்ட் இது ஆஃப். ஸோ உங்களுக்கு கரெக்டாக இப்போ எக்ஸிட் ஆகுது. இப்போ நம்ம வாட்டர் நம்மளோட ஃபவுண்டேஷன் இதை செட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணி பார்த்துடலாம். And this is a concept how to make use of an Android application to automate your home appliances. It's a beautiful concept and go for it. In the next tablet, we are going to make a beautiful craft item that can be seen in the next tablet. Share this tablet to all your friends and definitely you can get a lot of technology and craft item from this TechFear tablet and go for it. If you want to get my tablet frequently, go for a subscribe. Soon I meet you in the next tablet and this is bye from my tech friend. Thank you.